ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிட்ட ரயில் சைக்கோ கில்லர் கைது செய்யப்பட்டுள்ளார். கை கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்ட கர்ப்பிணியின் நிலை என்ன? ரயிலில் அடுத்தடுத்து 3 பெண்களிடம் பாலியல் சில்மிஷம் செய்தவர் சிக்கியது எப்படி? பள்ளி கல்லூரிகள் தொடங்கி ஓடும் பேருந்து, ரயில்கள் என அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. டெல்லி நிர்பயா சம்பவம் மிகப்பெரிய படிப்பினையை அளித்திருந்தாலும் அதன் பிறகு இயற்றிய கடும் சட்டங்கள் கூட குற்றம் செய்ய நினைப்பவர்களுக்கு அச்சுறுத்தலாக இல்லை. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பரபரப்பு அடங்குவதற்குள் ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவன் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு பார்த்தானா 2 பேருக்கு சண்டை வந்துடுச்சு. வந்துட்டு முடிய பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு அந்த வாசலில் போட்டு தள்ளி விட்டானா. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆந்திர மாநிலம் சித்தூர் பகுதியைச் சேர்ந்த கர்ப்பிணி பெண் ஒருவர் திருப்பூர் பகுதியில் உள்ள ஒரு பனியன் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருகிறார். 4 மாத கர்ப்பிணியான அந்த பெண் சொந்த ஊர் செல்வதற்காக கோயம்புத்தூரில் இருந்து திருப்பதிக்கு செல்லும் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏறி இருக்கிறார். திருப்பூர் ரயில் நிலையத்தில் ஏறிய கர்ப்பிணி மகளிர் மட்டும் செல்லும் தனிப்பெட்டியில் அமர்ந்து பயணம் செய்துள்ளார். ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் மர்ம நபர் ஒருவர் மகளிர் மட்டும் செல்லக்கூடிய அதே பெட்டியில் ஏறி கழிவறை அருகே பதுங்கி இருந்துள்ளார். ரயில் சிறிது தூரம் சென்ற நிலையில் கழிவறை செல்வதற்காக வந்த கர்ப்பிணி பெண்ணிடம் பாலியல் சில்மிஷத்தில் ஈடுபட்டுள்ளார் அந்த மர்ம நபர். கர்ப்பிணி கத்தி கூச்சலிடவே ஆத்திரமடைந்த மர்ம நபர் அவரை பிடித்து ரயிலில் இருந்து கீழே தள்ளியுள்ளார். கேவிக்குப்பம் ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் படுகாயங்களுடன் கிடந்த கர்ப்பிணி பெண்ணை அந்த வழியாக சென்றவர்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஓடும் ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட பெண்ணுக்கு கை மற்றும் கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. ரயில் தண்டவாளம் அருகே அந்த பெண் இருந்ததால் ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசாருக்கு கேவிக்குப்பம் போலீசார் தகவல் தெரிவித்தனர். பின்னர் ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கர்ப்பிணி பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்டதில் குற்றவாளியின் அடையாளம் தெரிய வந்தது. ரயில்களில் இதுபோன்ற குற்றச்சம்பவங்களில் ஈடுபடும் நபர்களின் புகைப்படங்களை அந்த பெண்ணிடம் ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் காண்பித்துள்ளனர். அதில் தன்னிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட நபரின் புகைப்படமும் இருக்க அதனை சரியாக அடையாளம் காட்டியுள்ளார். விசாரணையில் அந்த நபர் கேவிக்குப்பம் அடுத்த நாகல் பஞ்சாயத்துக்குட்பட்ட பூஞ்சோலை கிராமத்தைச் சேர்ந்த ஹேமராஜ் என்பது தெரிய வந்தது. இவர் ஏற்கனவே இதே போன்று 3 பெண்களை ரயிலில் வைத்து பாலியல் சீண்டல் செய்து அவர்களை ரயிலிலிருந்து கீழே தள்ளிவிட்ட அதிர்ச்சி தகவலும் தெரிய வந்துள்ளது. 2022ஆம் ஆண்டு காட்பாடி ரயில் நிலையத்தில் ஒரு பெண்ணை கீழே தள்ளிவிட்ட வழக்கில் 11 மாதம் சிறை சென்ற ஹேமராஜ் ஜாமீனில் வெளிவந்துள்ளார். பின்னர் கடந்த ஆண்டு தீபா என்ற பெண்ணையும் ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிட்டு அவரை கல்லால் அடித்து கொலை செய்ததும் தெரிய வந்தது. 2 வழக்குகளிலும் சிறைக்கு சென்ற ஹேமராஜ் ஜாமீனில் வெளிவந்து மீண்டும் அதே பாலியல் தவறை தொடர்ந்து செய்து வந்துள்ளார். ரயில்களில் தனியாக செல்லும் பெண்களிடம் மட்டுமே இவர் பாலியல் சேட்டைகளை செய்துள்ளார். கர்ப்பிணி பெண்ணை ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிட்ட பின்னர் ஹேமராஜ் காட்பாடி ரயில் நிலையத்தில் இறங்கி வீட்டுக்கு சென்றுள்ளார். ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் ஹேமராஜை சுற்றி வளைத்து கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரயிலில் பயணம் செய்யும் பெண்களிடம் பாலியல் தொந்தரவு மற்றும் கொலை, கொள்ளை போன்ற செயல்களில் ஈடுபடும் ரயில் சைக்கோ கில்லரால் ரயிலில் பயணம் செய்யும் பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். ரயிலில் பெண்களிடம் தொடர்ச்சியாக குற்றங்களில் ஈடுபடும் ஹேமராஜை ஜாமீனில் விடக்கூடாது என்றும் அவர் மீதான வழக்கை விரைந்து முடித்து அவருக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் பெண்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.